யாரானாலும் இருக்கலாம் சார். பப்ளிக்கா இருக்கலாம், பிரஸ் பீப்புள்ஸா இருக்கலாம், இல்ல அந்த பொண்ணோட அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், அந்த அண்ணன் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்கலாம், அவர் பேர் ஐபிஎஸ் விஜய் குமாரா கூட. ஓகேவா? ஓகே. நீ யாரா வேணா இருந்துட்டு போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா உங்க அண்ணன் கலெக்டராகவும் இருக்கலாம், போலீஸாகவும் இருக்கலாம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் நானாவே தான் இருப்பேன். ஓகேவா? I don't care. அங்க அங்க ஆடியன்ஸை பத்தி சொல்லுங்க. அந்த பொண்ணோட அம்மாவா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், பப்ளிக்கா கூட இருக்கலாம். ஆனா அந்த பொண்ணோட அண்ணன் ஐபிஎஸ் விஜய் சாந்தி. விஜய் சாந்தியா? எதுக்கு என்ன அவனை கம்பேர் பண்றீங்க? அவனுக்கு பண்ண எது எனக்கு பண்ணீங்க? அவனை மட்டும் சென்ட் ஜான்ஸ்ல படிக்க வச்சீங்க, என்ன ராமகிருஷ்ண மிஷன்ல படிக்க வச்சீங்க. இந்தியாவில் வந்து பாருங்க, 4 வருஷம் சேர்ந்த மாதிரி இங்கிலீஷ் பேசுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறது. வேலை கிடைக்கலன்னா ஒரு பிரசன்டேஷன் கூட என்னால ஒழுங்கா கொடுக்க முடியல. அப்ப என்கிட்ட அவ்வளவுதான் வசதி. அதுக்கப்புறம் துறை இங்கிலீஷ்ல மாத்துனீங்களா? அப்ப என்னையும் மாத்திருக்க வேண்டியதானே? எதுக்கு எடுத்தாலும் பார்சியாலிட்டி கம்பேர் பண்ணி பேசி 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 பேர்ல கூட அவனுக்கு மட்டும் ஹீரோ பேரு கார்த்திக், எனக்கு மட்டும் வில்லன் பேரு ரகுவரன். அவனும் என்னையும் கம்ப்ளைண்ட் பண்றீங்க. நான் ஏழை குடும்பம், நான் வசதி இல்ல. ஐயோ எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. தம்பி மர்க்கா சொல்லு. ஏழை குடும்பம், நான் வசதி இல்ல. மர்க்கா சொல்லு. நான் ஏழை குடும்பம், நான் வசதி இல்ல. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? பை பை, டாடா, குட் பை, கயா. நல்லெண்ணெய் ஊத்துனா நல்லா எரியும், மண்ணெண்ணெய் ஊத்துனா மசன்னு எரியும், தேங்காய் எண்ணெய் ஊத்துனா தெளிவா எரியும், ஆசிட் ஊத்துனா அப்பவே எரியும், டீசல் ஊத்துனா இப்படி எரியும், பெட்ரோல் ஊத்துனா இப்படிதான்டா பக்குன்னு எரியும். தலைவா, நல்லெண்ணெய் ஊத்துனா நல்லா எரியும், மண்ணெண்ணெய் ஊத்துனா மசன்னு எரியும், ஆசிட் ஊத்துனா அப்பவே எரியும், டீசல் ஊத்துனா இப்படின்னு எரியும், பெட்ரோல் ஊத்துனா பக்குன்னு எரியும். அன்பா பேசினா அல்வா, வம்பா பேசினா அருவா. திருநெல்வேலிக்காரம்ல. அப்ப நாங்கெல்லாம் மலேசியாக்காரனடா. எதுக்கு இந்த பஞ்சு டயலாக்? என்ன ஆதி, கல்யாண கோச்சு இன்னும் வரலன்னு பாக்குறியா? கல்யாணம் நேற்று ராத்திரியே முடிஞ்சிடுச்சு, இன்னைக்கு ரிசப்ஷன். புரியல. பண்ண வீடு 2 பேரு, ஓ டோட்டல் டாக்குமெண்ட் அவேஸ். பராசக்தி ஹீரோடா. படம் அந்த டைலாக் வந்துச்சா கூட எனக்கு தெரியல ப்ரோ. அந்த படத்துல அச்சோ என்ன ப்ரோ, எப்ப தெரிஞ்சிருந்தா வேற டைலாக் சொல்லிருப்பேன். நான் அதுல நானா அடிச்சு விட்டுருப்பேன். என்ன ஆதி பாக்குற, என்ன கல்யாணம் நடக்கலன்னு பாக்குறியா? இல்ல நீங்க லாஸ்டா ஒன் டைம் சொல்லி விடுங்க. நான் இப்ப எப்படி பக்காவா சிவாஜியோட கலகிடுறேன் ப்ரோ. நம்ம என்ன ஆதின்னு நான் கேட்க. என்ன ஆதினா அவர் இனிஷியலோட ஆர் ஆதி அப்படின்னு. அவனுக்கு என்ன ஆதி இன்னும் கல்யாண கோஷ்டி இன்னும் வரலன்னு பாக்குறியா? கல்யாணம் முடிஞ்சிச்சு, இன்னைக்கு ரிசப்ஷன். புரியல? பண்ண வீடு 2 பேரு, என்ன டாக்குமெண்ட், இது வீட்டு பத்திரம், அப்புறம் ஆதார் கார்டு. இல்ல ப்ரோ இப்படிலாம் சொன்னா நான் மறந்துடுவேன். திருப்பி இன்னொரு டேக். ஏய் செல்லங்களா தங்கங்களா, வாயை திறந்துறாங்கடா. இல்ல நான் ஆரம்பிச்ச இடத்துல இருந்தே திருப்பி ஆரம்பிக்கிறேன். 2 பேரு. அடுத்து டாக்குமெண்ட் அவேஸ். டாக்குமெண்ட் கட் பண்ணிப்பீங்களா ப்ரோ? எது ப்ரோ டாக்குமெண்ட் இல்ல, நான் கட் பண்ண. நான் எங்க இருங்க, நான் பண்ண வீட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன், நீங்க கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ண வந்திருக்காரு, ஆட்டோ வந்து ஏறி வந்துருவாரு. பண்ண வீடு 2 பேரு, டாக்குமெண்ட் எல்லாம் அபேஸ். அப்புறம் நீங்க சொல்லுங்க ப்ரோ. நான் சொல்லுமா? யாரா நீ? பராசக்தி ஹீரோ சிவாஜி. அடி சார் நீங்களா? ஆமா சின்ன சிவாஜி திவாகர் தான் பாத்திருக்கேன். நீங்க உங்க சார் நீங்க எங்க எதிர்பார்க்கல சார்? நீங்க சார் பீச் பக்கம் வாங்கலாம்னு, பீச் எதுவும் காத்து வாங்கலாம். சூப்பர் ப்ரோ, சூப்பர். சரி பாப்பா, வீட்ல எல்லாரும் கேட்டா சொல்லுங்க ப்ரோ. என்ன ஆதி பாக்குற, கல்யாண கோஷ்டி இன்னும் வரலன்னு பாக்குறியா? கல்யாணம் நேத்தே முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு ரிசப்ஷன். பண்ண வீடு 2 பேரு, டோட்டல் டாக்குமெண்ட் அவே. நீ பராசக்தி ஹீரோடா. பாரு போக்கஸ் செய்டா. அந்த லெஃப்ட்ல இருந்து ரைட்ல ஷார்ப்பா கட் பண்ணி ரொம்ப லாக்கா பண்ண. மாநாடு நடந்துச்சு தலைவரே. ரஃபீக் நம்ம பிளான் பிரகாரம் பேரிகேட் கிட்ட போய் நின்னா, ஹிட்மேன் சுட்டா சிஎம் செத்தாரு. அப்ப வந்தான் தலைவர். அவன்
வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். வந்தா சுட்டா செத்தா repeat. வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். ரிப்பீட். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். திரும்ப வருவா. சுடுவா சாவா ரிப்பீட். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். இது ஊட்டியெல்லாம் மட்டும் பயங்கரமா இருக்கீங்க. கோட் விஜயா? சொல்லுமா. வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். 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 ஏலே, அடிக்கிறதுல 3 வகை இருக்கு. 1 பேசுறதுக்கு முன்னாடி அடிக்கிறது. 2 பேசிட்டு இருக்கும் போதே அடிக்கிறது. 3 பேச விட்டு அடிக்கிறது. இதுல மருது 1வது ரகம் பேசுறதுக்கு முன்னாடியே அடிக்கிறது. எலே ஏலே அப்படி சிரிச்சா நல்லா ஒரு ஆக்ரோஷமா சொல்லுங்க. ஏய் அப்படி. எலே அடிக்கிறதுல மொத்தம் 3 ரகம் இருக்கு. 1 பேசுறதுக்கு முன்னாடி அடிக்கிறது. 2 பேசிட்டு இருக்கப்ப அடிக்கிறது. 3 பேசி விட்டு அடிக்கிறது. அதுல இந்த சுவாத்தி அடிச்சு விடுவான் நடுவில். அதுல இந்த சுவாத்தி பேசுறதுக்கு முன்னாடி அடிக்கிறது. டாடா பை பை. எல்லாரும் நல்லா படிங்க, நல்ல வேலைக்கு போங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பை டாடா.